இந்த பகுதிகளில் தான் காசா மக்கள் வாழக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது. எனவே இந்த பகுதிகளுக்குள்ள எது நுழையணும்னாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ஆதரவு இல்லாமல், அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நுழைய முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில கிட்டத்தட்ட 60% காசாவினுடைய நிலப்பரப்புகளை யுத்தமே இல்லாத நிலையிலும் இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறது என்கிற கவலைக்கிடமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இனிமேல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு இருப்பது ஒன்றே ஒன்றுதான். ஒன்றோ ஒரு மோசமான யுத்தத்திற்கு எங்களோடு அவர் வர வேண்டும், இல்லை என்று சொன்னால் ஒரு மோசமான ஒப்பந்தத்தில் அவர் கையெழுத்திட வேண்டும். ரெண்டுமே அவருக்கு மோசம்தான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அமெரிக்காவிடமிருந்து புதிய தாக்குதல் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது இஸ்ரேலிய அமைச்சரவை என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. பில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள ஒரு ஒப்பந்தத்தில் அவங்க கையெழுத்திடுறாங்க. குறிப்பாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 205வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல காசாவில் யுத்த நிறுத்தத்தை மீறி தொடர்ந்து அவ்வப்போது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம். ஒரு நாள் விடாமல் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல ஒவ்வொரு நாளும் 2 பேர் 3 பேர் காசாவிலே அப்பாவிகள் கொல்லப்படுகிற சம்பவங்களும் இடம்பெற்றே வருகிறது. இந்த நிலையில தான் காசாவினுடைய சமாதான ஒப்பந்தத்தின் பிரகாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் எல்லோ பார்டர் என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் கிட்டத்தட்ட 49% பகுதிகளில் அவங்களும் 51% பகுதிகளில் பாலஸ்தீன அப்பாவிகளும் இருப்பார்கள் என்கிற ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டிருந்த நிலையில அந்த ஒப்பந்தத்தையும் மீறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தன்னுடைய எல்லோ பார்டர் லைனை அதிகரித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் பிடித்திருக்கக்கூடிய இடங்கள் ஏற்கனவே ஒப்பந்தப்படி பேசப்பட்ட இடங்களை விட 11% அதிகமாக இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், மொத்த காசாவையும் சுற்றி வளைத்து முடக்கி வைத்திருக்கிறார்கள். காசா தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. காசாவுக்குள்ள தரை வழியாக யாருமே நுழைய முடியவில்லை. கடல் வழியாக நுழைய வந்தாலும் அவங்க விடமாட்டேங்கிறாங்க. கடல் பகுதியை உள்ளிட்ட பகுதிகள் மாத்திரம்தான் அப்பாவிகள் வாழக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது. இங்க நீங்க ரஃபாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரஃபா பார்டர் உள்ளிட்ட ஈஜிப்டினுடைய முழு பகுதிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய எல்லோ பார்டருக்குள்ள வந்திருக்குது. இங்க ரஃபா கிராசிங் இருக்கிறது. அதே போன்று கரேம் அபுஷலேம் கிராசிங் இந்த இடத்துல இருக்குது. எல்லாமே எல்லோ பார்டருக்குள்ள வருது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய தைரல் பலாவா இருந்தாலும் சரி, காசா சிட்டி, நார்த் காசா எல்லா பகுதிகளுமே இந்த எல்லோ பார்டருங்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. இந்த பகுதிகளில் தான் காசா மக்கள் வாழக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது. எனவே இந்த பகுதிகளுக்குள்ள எது நுழையணும்னாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ஆதரவு இல்லாமல், அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நுழைய முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில கிட்டத்தட்ட 60% காசாவினுடைய நிலப்பரப்புகளை யுத்தமே இல்லாத நிலையிலும் இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறது என்கிற கவலைக்கிடமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனா இந்த செய்திகளும் நமக்கு ஒரு கவலையான ஒரு செய்தியாக இருந்தாலும் இதற்காக பேச வேண்டிய அரபு நாடுகளை பொறுத்தவரையில அவங்களையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு தத்தளிப்பான நிலையில் இப்பொழுது இருப்பது நமக்கெல்லாம் தெரியும். இப்படியான ஒரு சூழல்ல தான் காசாவை நோக்கி ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய கப்பல்கள் பயணித்துக் கொண்டிருந்தன. அந்த கப்பல்களில் 22க்கும் மேற்பட்ட கப்பல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கைப்பற்றி இருக்கிறது. அதில் இருந்தவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில அதிலே பயணித்த ஸ்பெயினை சேர்ந்த 2 சகோதரர்கள் முக்கியமாக கைது செய்யப்பட்டு இஸ்ரேலுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2 பேருமே ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி எப்பெல்லாம் கப்பலில் பயணிக்கிறாங்களோ எல்லா நேரங்களிலும் பயணித்தவர்கள். கிரேட்டா தன்பர்க்கு போன காலத்தில் இருந்து அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. எனவே இந்த 2 பேரும் கைது செய்யப்பட்டு தற்போது இஸ்ரேலுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய கோர்ட்ஸ்ல இவங்க 2 நாட்களுக்கு டிடென்ஷன் ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 4 நாட்களுக்கு தடுப்பு காவல் வேண்டும் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கோரியிருந்த நிலையில அவர்களுக்கு 2 நாட்கள் தடுப்பு காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் 50க்கும் மேற்பட்ட கப்பல்களை கொண்ட இந்த குழுவில் பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி போன்ற நாடுகளைச் சேர்ந்த பல சகோதரர்கள் இருக்கிறார்கள். இதுவல்லாமல் டர்க்கி உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளும் இருக்கக்கூடிய சூழல்ல தான் ஸ்பெயினை சேர்ந்த சைஃப் அபு என்கிற ஒருவரும், அதே போன்று பிரேசில் நாட்டை சேர்ந்த தியாகோ அவிலா ஆகிய 2 பேரும் தான் தற்போது
கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், டிடென்ஷன் ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய அமெரிக்க ஆக்கிரமிப்பு தாக்குதல்களுக்கு பிறகு ஒரு யுத்த நிறுத்தம் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேலும் ஒரு ப்ரொபோசல் ஈரானால் வழங்கப்பட்டிருக்கிறது. ஈரான் நேற்றைய தினம் பாகிஸ்தான் வழியாக அமெரிக்காவுக்கு ஒரு முன்மொழிவை அனுப்பியிருக்கிறது. யுத்த நிறுத்தம்னா இப்படி வர்றதா இருந்தால் நாங்கள் ஏதோ ஒரு வழிக்கு நாங்கள் வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம், இல்லைன்னா வேண்டியது நீங்கள் முடிவெடுத்துக்கிறீங்க என்கிற விதமாகத்தான் அந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ப்ரொபோசல் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு ஈரானுடைய IRGC-னுடைய படைப்பிரிவினுடைய தலைமையகம், அதே போன்று ஈரானுடைய அரசியல் தலைவர்கள் எல்லோருமே ஒரே வரியில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, இனிமேல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு இருப்பது ஒன்றே ஒன்றுதான். ஒன்றோ ஒரு மோசமான யுத்தத்திற்கு எங்களோடு அவர் வர வேண்டும், இல்லை என்று சொன்னால் ஒரு மோசமான ஒப்பந்தத்தில் அவர் கையெழுத்திட வேண்டும். ரெண்டுமே அவருக்கு மோசம்தான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அங்கு இருக்கக்கூடிய தலைவர்களும் IRGC-னுடைய பிரிவுகளும் இன்றைக்கு அறிக்கை விடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு 14 நிபந்தனைகளோடு கூடிய ஒரு முக்கியமான ப்ரொபோசலை தான் ஈரான் அமெரிக்காவிடத்தில் கொடுத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே ஈரான் கொடுத்திருந்த ப்ரொபோசலை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாரு. ஆனா இந்த ப்ரொபோசலை பொறுத்தவரையில தான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு பதிலை தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில தான் இதுல ஒரு உடன்பாடு எட்டப்படுமா இல்லையா என்கிற ஒரு மல்டி மில்லியன் கேள்வி நமக்கு முன்னால் இருக்கக்கூடியதையும் நம்ம அவதானிக்க முடியும். இப்படியான ஒரு சூழல்ல தான் பாகிஸ்தானுடைய மத்தியஸ்தம் மூலமாக தெஹ்ரான் வழங்கி இருக்கக்கூடிய இந்த சலுகையுடன் கூடிய ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில் இதற்கு அமெரிக்கா ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்பது விதமான செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. இதுல 14 அம்ச திட்டத்தை தான் ஈரான் முன்வைத்திருக்கிறது அமெரிக்காவிடத்தில். வாஷிங்டனுடைய திட்டம் முதன்மையானதாக 2 மாத காலத்திற்கு போர் நிறுத்தம் வேண்டும் என்று சொல்லி இருந்தது. வாஷிங்டன் கொடுத்திருந்த ப்ரொபோசல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 மந்த்துக்கு நம்ம யுத்தத்தை நிறுத்துவோம், அதுக்கு பிறகு நிரந்தர யுத்தமா இல்ல சண்டையாங்கிறத பேசுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு ஈரான் ஒத்துக்கொள்ளாத நேரத்தில் தான் போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதற்கு பதிலாக யுத்தத்தையே முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அனைத்து பிரச்சனைகளையும் வித்தின் 1 மந்த்துக்குள்ள நம்ம முடிவுக்கு கொண்டு வரணும், 30 நாட்களுக்குள்ளாக எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த ப்ரொபோசல்ல ஒரு ரெட் லைனை முன்வைத்திருக்கிறது ஈரான் என்கிற செய்திகளை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். ஈரான் கொடுத்திருக்கக்கூடிய 14 அம்ச திட்டங்கள்ல மிக முக்கியமான திட்டங்களாக எதிர்கால தாக்குதல்களுக்கு எதிரான உத்தரவாதங்கள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறது. இஸ்ரேல் உள்ளிட்ட அமெரிக்கா உள்ளிட்ட எந்த நாடுகளும் ஈரான் மீது இனி ஆக்கிரமிப்பு தாக்குதல் நடத்த மாட்டோம் என்கிற ஒப்பந்தம், ஒரு உத்தரவாதம் எங்களுக்கு தரப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இன் ரிட்டன் வேணும் என்று கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து அமெரிக்காவினுடைய படைகள் திரும்ப பெற வேண்டும். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்களில் இருந்தெல்லாம் அவர்களுடைய ஃபோர்ஸஸை வெளியெடுக்கணும், அதெல்லாம் வைக்கக்கூடாது, அது எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி முடக்கப்பட்டிருக்கக்கூடிய பில்லியன் கணக்கான ஈரானுடைய சொத்துக்களை அமெரிக்கா விடுவிக்க வேண்டும். அதே போன்று ஈரான் மீதான தடைகளை அமெரிக்கா நீக்க வேண்டும். இந்த யுத்தத்தில் ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் அமெரிக்கா என்கிற கோரிக்கையும் ஈரான் முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் லெபனான் உள்ளிட்ட எல்லா பகுதிகள் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்களுடைய தாக்குதல்களும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஹொர்முஸ் ஜலசந்திக்கான ஒரு புதிய செயல்முறை இதிலே உருவாக்கப்பட வேண்டும். இந்த ப்ரொபோசல்கள் அதில் இருக்கக்கூடியதுல மிக முக்கியமான ப்ரொபோசல்கள் என்று பார்க்கப்படுகிற நேரத்தில் தான் அணு ஆயுத ஒப்பந்தம். அணு ஆயுதத்தை ஈரான் வைத்துக் கொள்ளலாமா கூடாதா, தயாரிப்பாங்களா இல்லையா, இதுதான் பெரிய பிரச்சனை. இதுக்காகத்தான் யுத்தமே சொன்னாங்க. இந்த விவகாரத்தில் ஈரான் அணு தொடர்பான எல்லா பேச்சுவார்த்தைகளையும் மொத்தமாக ஒரு 15 வருஷத்துக்கு பின்னுக்கு போட்டுருவோம், நாங்கள் அதை பற்றி தயாரிக்கிறது இல்லை, எல்லாத்தையும் விட்டுருவோம் என்ற விதமாக ஒரு மூடலான வார்த்தை அதில் பேசியிருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் யுரேனியத்தை செறிவூட்டுகிற தன்னுடைய உரிமைக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நாங்கள் ஆயுதத்தை உருவாக்க மாட்டோம், 15 வருஷம் வரைக்கும் நீங்கள் அதுக்கு கவலைப்படவே தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆனால் யுரேனியத்தை செறிவூட்டுவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய கேள்வியே. யுரேனியத்தை செறிவூட்டுறாங்கன்னா ஆயுதம் பண்ணுவாங்கன்னு அர்த்தம், ஆயுதம் பண்ண மாட்டோம்னா யுரேனியத்தை செறிவூட்ட கூடாதுன்னு அர்த்தம். அமெரிக்க அதிபருக்கு யுரேனியத்தை செறிவூட்டவே மாட்டோம், 0% நாங்கள் வச்சிருவோம், நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்போம்னு மாதிரி எதிர்பார்க்கிறாரு. ஈரான்காரங்க விட்டு கொடுக்குற மாதிரியே தெரியல. மிக தெளிவாக அவர்கள் இந்த பிரச்சனையில இப்படியான ஒரு செய்தியைத்தான் கொடுத்திருக்கிறார்கள் என்கிற நிலையில தான் இந்த முன்மொழிவு கிடைத்ததற்கு பிறகு, அனுப்பப்பட்டதற்கு பிறகு பாகிஸ்தான் வழியாக ஈரானுடைய துணை வெளியுறவு அமைச்சராக டிப்யூட்டி ஃபாரின் மினிஸ்டராக செயல்படக்கூடிய காசிம் கரிபாபாதி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இப்பொழுது அமெரிக்காவுக்கு இருப்பது 2 சாய்ஸ் தான். ஒன்று,
இந்த ராஜதந்திர வழிமுறையை அவர்கள் தேர்ந்தெடுப்பது, இல்லை என்றால் நேரடியாக யுத்தத்திற்கு வருவது. எதை எடுத்தாலும் நாங்கள் ரெடி அப்படின்ட்டாங்க. யுத்தத்துக்கு வரணும், வாங்க சண்டை பிடிச்சிக்கிறோம், இல்லை ராஜதந்திர ரீதியில் தீர்த்துக்கிறோமா, வாங்க அப்படி தீர்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுமே உங்கள் கையில் தான் இருக்குன்னு பால உங்கள் பக்கம் போட்டோம். இனி நீங்கள் கோல் அடிக்க போறீங்களா இல்லை அவுட் கோல் பண்ண போறீங்களாங்கிறதையெல்லாம் நீங்கள் தான் முடிவெடுத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்த அறிக்கையில் அவர்கள் இந்த தகவல்களை சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விவகாரமும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் ஈரான் மேல நடத்தப்பட்டதுல யாருக்கு அதிக நஷ்டம்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் நஷ்டம். அதுக்கு பிறகு அரபு நாடுகளுக்கு நஷ்டம், அதுக்கு பிறகுதான் ஈரானுக்கு நஷ்டம் என்பதுதான் இன்றைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள். குறிப்பாக ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தத்தினால G7 நாடுகள்ல அமெரிக்கா மிக கடுமையான எரிபொருள் விலை உயர்வை சந்தித்திருக்கிறது. அமெரிக்காவிடத்தில் எவ்வளவு பெட்ரோல் இருந்தாலும், எவ்வளவு எடுத்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலும், இந்த யுத்தத்தில் G7 பணக்கார நாடுகள் கூட்டணி இருக்கிறது. அந்த கூட்டணியில ஆக கூடுதலான விலைக்கு பெட்ரோல் விற்கப்படுகிறது எங்கன்னு கேட்டா அமெரிக்காவில் தான் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த G7 நாடுகளில் 42% விலை உயர்வு அமெரிக்காவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பெட்ரோல் வித்த விலையிலிருந்து 42% விலை உயர்ந்திருக்கிறது. அமெரிக்காக்காரங்களுக்கு தேவையா இது? அதான் அமெரிக்காவுக்குள்ளேயே 60% மக்கள் இந்த யுத்தத்தை நிறுத்துங்க, இது அமெரிக்காவுக்கு எதிரான யுத்தம், டொனால்ட் ட்ரம்ப் தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டாருன்றதை ஏன் சொல்றாங்கன்னு கேட்டா இந்த பிரச்சனையால தான். அதை தாண்டி G7 இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில் கனடாவில் 24% இந்த விலை உயர்வு ஏற்பட்டிருக்கிறது. இங்கிலாந்தில் 19% விலை உயர்வு ஏற்பட்டிருக்கிறது. இதை தாண்டி சவுத் ஏசிய நாடுகள், மற்ற நாடுகள் என்று எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இதற்கு அடுத்ததாக அதிகமாக விலையில் பெட்ரோல் விற்கப்படுவது மியன்மரில், அதற்கு பிறகு மலேசியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் தான் இவ்வளவு விலை உயர்வுகள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே முதலாவது அடி யாருக்கு விழுந்திருக்குன்னா அமெரிக்காவுக்கு தான் விழுந்திருக்கிறது என்கிற செய்திகளை வால் ஸ்ட்ரீட் பேங்க் இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடியது அல் ஜசீரா சுட்டி காட்டியிருக்கக்கூடிய நேரத்தில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அமெரிக்காவினுடைய விமானங்களுடைய இராணுவ விமானங்களுடைய செயல்பாடுகள் அதிகரித்திருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு அல் ஜசீரா ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அதாவது மத்திய கிழக்கு அமெரிக்காவிலிருந்து பயணிகள் விமானங்களில் அதிகரிச்சிருக்குது. திடீரென்று சொல்லி ராணுவ விமானங்களுடைய பயன்பாடு அதிகரித்திருக்கிறது. ஃபிளைட் ரேடார் 24 என்கிற விமானங்களை கண்காணிக்கிற தளம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு அல் ஜசீரா சுட்டி காட்டுறாங்க. சனிக்கிழமை ஐரோப்பாவிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணிக்கிற அமெரிக்க விமானங்களுடைய ராணுவ விமானங்களுடைய எண்ணிக்கை சடன்லி உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அசாதாரண அதிகரிப்பாக இது பார்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னு சொன்னா, இப்பொழுது ஹொர்முஸ் வழியாக எந்த விதமான அமெரிக்க கப்பல்களும் உள்ள போக முடியாது, ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போக முடியாது. இன்னும் ஒரு யுத்தம் திரும்ப ஈரானோட இந்த சமாதான உடன்படிக்கையில் ஃபெயிலியர் ஆகி ஒரு யுத்தம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த யுத்தத்துக்கு தேவையான ஆயுதங்கள் எங்க இருந்து எடுப்பாங்க? மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஆயுதம் தேவை. அந்த ஆயுதங்களை தான் இப்போ ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கத்தரில், துபாயில், பஹ்ரைனில், சவுதியில் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை எப்படி கொண்டு வராங்கன்னா எல்லாம் இப்போ விமானம் மூலமாகத்தான் கொண்டு வர்றாங்க. கடல் வழியாக கொண்டு வர முடியலை. ஏன்னா கடலை பிளாக் பண்ணி வச்சிருக்கிற காரணத்தினால. குறிப்பாக இந்த ஃபிளைட் ரேடார் 24 தளம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பை சுட்டிக்காட்டி அல் ஜசீரா சொல்லும் போது இதெல்லாம் ஜெர்மன்ல இருந்தும் வருகிறது என்கிற தகவல்கள் சொல்லுவாங்க. ஏன்னா ஜெர்மன்ல இருந்து 5000 போர்சஸை வெளியெடுத்துட்டாங்க அமெரிக்கா, ஜெர்மன். இந்த ஐரோப்பிய நாடுகளுடனான பிரச்சனை, இப்பொழுது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளை காப்பாற்றணும், வாங்கின காசுக்கு வேலை செய்யணும். ஏற்கனவே அடியை வாங்கிட்டாங்க, திருப்பி ஒரு யுத்தம் வந்தால் இன்னும் அடியை வாங்குவாங்க. எனவே ராணுவம் கிடையாது, அதுக்குரிய ஆயுதங்கள் கிடையாது. எல்லாம் யூரோப்பில் இருக்கக்கூடிய, ஜெர்மன்ல, ஸ்பெயினில் இருக்கக்கூடிய எல்லா வெப்பனையும் கொண்டு வந்து இப்பொழுது மத்திய கிழக்கில் குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த விமானங்கள், இந்த ராணுவ தளங்கள், ராணுவ சரக்குகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்காவிடம் இருந்து புதிய தாக்குதல் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது இஸ்ரேலிய அமைச்சரவை என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. பில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள ஒரு ஒப்பந்தத்தில் அவங்க கையெழுத்திடுறாங்க. குறிப்பாக F-35, F-15A வகையான விமானங்களை வாங்குவதற்காகத்தான் இந்த ஒப்பந்தத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. லாக்ஹீட் மார்டின், அதே போன்று போயிங் நிறுவனங்கள்கிட்ட இருந்துதான் இந்த விமானங்கள் வாங்கப்பட போகிறது. குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த F-35A, F-35B, F-35C, அதே போன்று F-15A, F-15B வகையான இந்த மாதிரியான தாக்குதல் விமானங்கள், ரேடாருக்கு சிக்காத அதிநவீன வேகமான விமானங்கள். இதையே ஈரான்காரன் சுட்டு வீழ்த்திட்டான், அது வேற விஷயம். ஆனா இந்த விமானங்கள் எந்தெந்த நாடுகள் பார்ட்னர் நேஷன்ஸாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸோட, யூகே, ஆஸ்திரேலியா, இத்தாலி, கனடா, நெதர்லாந்து, நார்வே, டென்மார்க், இவங்க எல்லோருமே பார்ட்னர் நேஷன்ஸாக இருக்கக்கூடிய நாடுகள். இதே நேரத்தில் ஃபாரின் மிலிட்ரி சேல்ஸாக வெளிநாடுகளுக்கு இவங்க எந்தெந்த நாடுகளுக்கு வித்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வகை விமானங்கள் ஜப்பான்,
பெல்ஜியம், போலந்து, இஸ்ரேல், பின்லாந்து, ருமேனியா, சவுத் கொரியா, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, கிரீஸ், சிங்கப்பூர் இப்படியான நாடுகளுக்கு கிட்டத்தட்ட 2, 4, 6, 8, 10, 12 மேலதிகமான நாடுகள், அதை தாண்டி யுஎஸ் உள்ளிட்ட இந்த இடத்துல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கிட்டத்தட்ட 20 நாடுகள்ல தான் உலகத்துல இந்த வகையான விமானங்கள் இருக்கு. இதுல மத்திய கிழக்குல இஸ்ரேல்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இன்ன வரைக்கும் சவுதிக்கு கூட அவங்க இந்த ஆயுதத்தை கொடுக்கல. அப்ப எல்லாருமே இஸ்ரேலுக்கு பிறகுதான், நாங்க இஸ்ரேலுக்கு தான் முன்னுரிமைங்கிறதா அமெரிக்காவுடைய திட்டம். அந்த வகையில புதிய வகையான இதுல மேலதிகமான விமான படைகளை வாங்குவதற்குரிய ஒப்பந்தத்துக்கு அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய காட்சிகளையும் இன்னைக்கு நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் நமக்கு தெரியும் ஹொர்முஸ் நீர்ப்பரப்பை முழுவதுமாக ஈரான் மூடி வச்சிருக்கிறாங்க. அதே போன்று ஈரானுக்கு போகிற கப்பல்களை போக விட மாட்டோம் என்று சொல்லி அமெரிக்கா நாங்க ஈரானை பிளாக் பண்றோம் என்று சொல்லி அவங்களும் கேட் போட்டு வச்சிருக்கிறதாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அப்ப ஈரானுக்கு தேவையான பொருட்களை எப்படி எடுத்துக்கிறது, அவங்களுக்கு தேவையான உணவு மற்ற தேவைகள் இருக்குதா இல்லையா, இதற்கு என்ன பண்றதுன்னும் போது நாங்க எல்லாத்தையும் வழிமறைச்சிட்டோம், இனி ஒண்ணுமே பண்ண முடியாது இருக்கும் போதுதான் தற்போது முழுவதுமாக அதற்கு ஆப்படிச்சு தேவையான வேலையை பண்ணியிருக்கிறாங்க ஈரான் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தான் போக்குவரத்து வழித்தடங்களை மொத்தமாக திறந்திருக்கிறாங்க. ஈரான் இனிமேல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் UAE வழியாக கடல் வழியாக சரக்குகளை எடுப்பதை விட பாகிஸ்தான் வழியாக எடுத்துக்கொள்ளும். பாகிஸ்தானுடைய வர்த்தக அமைச்சகம் ஏப்ரல் 25ஆம் தேதி ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தாங்க. இந்த ஏப்ரல் 25ஆம் தேதி அப்பாஸ் அராக்சி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் பாகிஸ்தான்ல இருந்தாரு. அந்த நேரத்தில் இந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க. பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பு வழியாக பொருட்களை போக்குவரத்து ஆணையத்தின் அனுமதியோடு கொண்டு செல்வதற்கான 2026க்கான அரச ஆணை வெளியீடு செய்து வைக்கப்பட்டிருந்தது. நம்ம நாட்டில் கெசட் போடுற மாதிரி தமிழ்நாட்டுகள் அரசாணை வெளியிடுற மாதிரி பாகிஸ்தான்ல வெளியிடுவாங்க அரசாங்கத்தினுடைய அறிவிப்புகளை. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா, பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பு வழியாக ஈரானுக்கு சரக்குகள் கொண்டு போக முடியும், அதற்கான வர்த்தமானி கெசட்டை நாங்கள் வெளியிடுறோம்னு சொல்லி வெளியிட்டிருந்தாங்க. இந்த ஏற்பாடு உடனடியாக அன்னைக்கே நடைமுறைக்கு வந்திருந்தது மட்டுமல்லாம இந்த ஏற்பாட்டை பொறுத்தவரை இது எப்படி 2 நாடும் செய்யறதா இருந்தால் சும்மா பேசிக்கிட்டு செய்ய முடியாதுல்ல, ஒரு ஒப்பந்தம் இருக்கணும்ல. இது ஏற்கனவே கணிச்சு ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் நடந்தா என்ன பண்றது? 2008 பாகிஸ்தானும் ஈரானும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அது என்ன ஒப்பந்தம் என்று சொல்லி சொன்னா, இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நீங்க தரை வழியாக எங்களுக்கு உணவுகளை அனுப்பணும், அதுக்கான எங்களுக்கு தேவையானதை அனுப்பணும், நாங்கள் அதுக்கான பணத்தை கட்டுவோம், உங்க போர்ட்டுக்கு வந்து இறங்கும், கடல் வழியாக உங்களுடைய துறைமுகத்துக்கு எங்க சரக்கு வந்து இறங்கும், அங்கிருந்து தரை வழியாக நீங்க எங்களுக்கு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி 2008 பாகிஸ்தானோட ஒரு ஒப்பந்தம் போட்டு வச்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் அந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரவே இல்லை, ஏன்னா தேவைப்படலை. இப்ப தேவை வந்துருச்சு, இப்ப அப்ளை பண்ணுங்கன்ட்டாங்க. உடனே பாகிஸ்தானும் அப்ளை பண்ணி இருக்கிறாங்க. குறிப்பாக பாகிஸ்தானுடைய குவாதர் துறைமுகத்தை பொறுத்தவரையில இது ஈரானுடைய சாபஹார் துறைமுகத்திலிருந்து 170 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கிறது. எனவே ஈரானுக்கு தேவையானதை எல்லாம் ஈஸியா எடுத்துக்கொள்ளலாம் என்கிற ஒரு நிலை உருவாகி விட்டது. எனவே ஈரானை நாங்க உங்களுக்கு ஹொர்முஸை மூடுறோம் என்று மூடினதுனால எதுவுமே பண்ண முடியாது, ஈரான் தேவையானதை எடுப்பதற்கு பாகிஸ்தான் வழியாக எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. எனவே இதிலும் அமெரிக்கா தோல்வி விட்டு இருக்கிறது என்கிற செய்திகளை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு. ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், மத்திய கிழக்கிலே அமைதி திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக குரல் எழுப்புவோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.